இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா பங்காளி, எப்படி இருக்க? ச்சே, பங்காளி வண்டின்னு தெரிஞ்சிருந்தா 10 அடி பறந்து போய் உள்ள மாதிரி மோதி இருப்பேனே. அங்கிள் இருடா. அமைதியா அப்பா வந்துட்டாரு. சூர்யா எப்படிப்பா இருக்க? சிறப்பா இருக்கு அங்கிள். அமைதியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஆமா, அப்பா எங்க? அப்பா இதோ. வணக்கம் ராமச்சந்திரா. வாங்க. வயசாயிருச்சுல, இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளே தொழில பாத்துட்டு இருக்க முடியும்? அதான் ராமச்சந்திரா, இவங்கிட்டே தொழில ஒப்படைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவுதான். பையன்கிட்ட தொழிலை ஒப்படைச்சாலும் நீங்க கூட பொறுப்பா இருந்து தொழில் பிக்கப் ஆற வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அங்கிள். நான் என்ன அப்பா கூட சண்டையை போட்டு வேறப்பா சுத்திட்டு இருக்க ஆளா? எனக்கு அப்பாவோட கைடன்ஸ்ல வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிள். டேய் டேய், உன்னதாண்டா. டேய் ராகவா, சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையும் அதோட மறந்துட்டு ஒழுக்கமா அவன் தொழில பார்க்கணும். சும்மா மறைச்சுக்கிட்டு வம்ப வளர்த்தா நல்லா இருக்காது, பாத்துக்க. அவன்கிட்ட சொல்லி வைடா. சரிப்பா. டேய் கேட்டல, டேய் சின்ன வயசுலலாம் நடந்ததை நினைச்சு இல்ல அப்பா. மாமா ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. கார்த்தி இந்தாங்க. என்ன வீரா? நீங்க இந்த கடையில பார்ட்னரா சேர்றதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் இது. ஒரு தடவை ஃபுல்லா படிச்சுட்டு சைன் பண்ணிடுறீங்களா? வீரா, என்னம்மா இது? நீ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க, இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? டேய் கையெழுத்து போடுற. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். யாரா இருந்தாலும் தெளிவா படிச்சுக்கிறது நல்லது தானே. டேய் படுறா. கார்த்தி சைன் பண்ணுங்க. டேய் அந்த பென் எடுத்து கொடு. படிடா. இந்தடா. இல்ல வீரா. ஏன் என்னாச்சு? அது பணம் எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு மது ரெடியா இருக்காங்க. அவங்க வேணானா கூட அவங்கள மாதிரி வேற இன்வெஸ்டர்ஸ நம்ம ஈஸியா கடைக்குள்ள கொண்டு வந்துடலாம்ல. டேய் என்ன சும்மா இன்வெஸ்டர் அதுலயே குறியா இருக்க? டேய் அது இல்லடா, கையில பணம் இருந்தா தானே கடையை நல்லா பெருசா டெவலப் பண்ண முடியும். காவேரி டெக்ஸ்டைல்ஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேரை வச்சு பணம் தர்றதுக்கு இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு லோனு அப்படி இப்படின்னு அலையணும்? டேய் ஒரு ஆள் பொறுப்புல இந்த கடை இருந்தாலே நல்லதுனடா. கார்த்தி, ஒரு தொழில்ல 50% மேல வெளியில இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம உள்ள போட்டோம்னா அப்புறம் அத போட்ட இன்வெஸ்டர் தான் நமக்கு முதலாளி. நாம ஷேர் ஹோல்டர் மாதிரி ஆயிடுவோம். அது எந்த பிசினஸுக்குமே நல்லது கிடையாது. நம்ம கையில பாதி ஷேர்ஸ் இருந்தாதான் நல்லது. அப்பதான் ஒரு ஹோல்டு இருக்கும். நீங்க கையெழுத்து போடுங்களேன். டேய் என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப கையெழுத்து போடவே மாட்டியா? டேய் போடுறா. நீ என்ன யோசிக்கிற? நீ ஃபோர்ஜரி பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னு உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வை. இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்க மொத்த இமேஜ் காலையாரும் பார்த்துக்கோ. உன் வீட்டை விட்டு துரத்துருவாங்க மச்சான். டேய் அதெல்லாம் எனக்கு புரியுதுடா. அதான்டா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது எஸ்கேப் ஆக பாரு மச்சான். டேய்
நானும் அதுக்கு தாண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப அவங்க லோனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. என்ன மாட்ட வச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்ப நீ வீட்ல இருக்காதடா, ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி வெளியூர் கிளம்பி போய் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் வா. டேய் இல்லடா, அப்படிலாம் எங்கேயும் போய் தப்பிக்கலாம் முடியாதுடா. பாவண்டா, வீட்ல எல்லாரும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. அதனால தான்டா என் பேர்ல லோன் எடுக்கணும் பாக்குறாங்க. டேய் கார்த்தி, மாட்டா நீ மட்டும் மாட்ட மாட்ட. பேங்க் விஷயம் உங்ககிட்ட தகவல் சொல்லாம நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வை, அதுக்கப்புறம் பின்னாடி யாரெல்லாம் இருக்கோம்னு கம்ப்ளீட்டா மாட்டிப்போண்டா. இங்க பாரு, நீ மாட்டுறதோட உனக்கு உதவி பண்ண எல்லாரையும் சேர்த்து மாட்டி விட்டுறத கார்த்தி. டேடி அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுடா. நீ பேங்க்ல சர்டிபிகேட் கொடுத்தா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். எச்சரிக்கையா இரு, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் டேய் நாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? வேணாம், போதும். உங்களுக்கு இதுல சந்தோஷமே இல்லையா? சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம். இல்லையே, மூட் அவுட்டாவே சொல்றீங்க. பிருந்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் கடனை வாங்க போறமே நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏங்க, கடன் என்ன நம்ம சும்மாவா வாங்கி செலவு பண்ண போறோம்? கடைக்கு தானங்க. வியாபாரம் ஓட ஓட லோனுக்கு இஎம்ஐ கட்ட போறோம், அவ்வளவுதானே. சிம்பிள்ங்க. இருந்தாலும் எனக்கு இந்த கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி, செட் ஆகாது பிருந்தா. என்ன பேசுறீங்க கார்த்தி? கடன் இல்லாம இந்த உலகத்துல யாராலுமே வாழ முடியாது. கடனை வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்ணக்கூடாது, ஃப்ராட் பண்ணக்கூடாது. கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்த கூடாது. நம்ம அப்படிப்பட்ட ஆளுங்க இல்லையே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம், விடுங்க. என்னடா? ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். கொஞ்சம் தள்ளி உட்காரு. அட தள்ளி உட்காரு. எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு. சொல்லணும். என்னடி? தள்ளி உட்காரு. எதுக்கு? நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். நீ ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட். நான் பாதி பாத்திரத்தை கழுவிட்டேன், போய் உன் வேலையை பார்ப்போம். என்னடி, கட்டின பொண்டாட்டி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது புருஷன் வேடிக்கை பார்த்துட்டு தான் நல்லாவா இருக்கும்? உன்னை யாரு வேடிக்கை பார்க்க சொன்னா? போ, வீட்டுக்குள்ள போய் உட்காரு போ. நான் ஒன்னும் அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரெல்லாம் இல்லை. என்ன ஆனுகிட்டு? ஏய், நீ என்ன சோப் போடுறீங்க? குடு குடு, நான் போடுறேன்.